வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அன்ஷுமித்ரா மெடிக்கோ அண்ட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படுகிற வார்னிங் சைன்ஸ் பற்றியும் அபாய அறிகுறிகள் பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீட்டில் இருக்கிற கணவர், அம்மா, மாமியார் எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கர்ப்ப காலத்தில் ஏற்படுகிற எந்த அறிகுறியுமே அலட்சியம் செய்யக்கூடாது. இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வு பற்றி தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கர்ப்ப காலத்தில் மருத்துவமனைக்கு தான் போகணும். மருத்துவர் வந்து பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை மருத்துவர் மட்டுமே முடிவு செய்யணும். ஸோ இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வுக்கு மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் ஏன் இந்த வார்னிங் சைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா கர்ப்பமும் ஒரே மாதிரியாக இருக்காது. எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்ம மருத்துவமனைக்கு போகணுன்றத அந்த தெளிவான ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ வந்து எல்லா கர்ப்பிணிமார்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோவில் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஒரு 8 டாபிக் பற்றி தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, வெஜினல் ப்ளீடிங். வெஜினல் ப்ளீடிங்னா யோனி பையிலேருந்து ஏற்படுற ஒரு இரத்தப்போக்கு தான் வந்து வெஜினல் ப்ளீடிங் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு அறிகுறி தாங்க. இது எந்த மாதத்தில் ஏற்பட்டாலுமே நீங்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக போகணும். மருத்துவர் இதை பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன காரணன்றதையும் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுன்றதையும் மருத்துவர் உங்களுக்கு தெளிவாக விளக்குவாங்க. இரண்டாவதாக சிவியர் அப்டாமினல் பெயின், அதாவது அதிகமான வயிற்று வலி ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதுனாலும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. ஒரு நார்மலாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வலி வந்து சாதாரணமாக எல்லா மதருக்குமே இருக்கும். சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்குது, இல்லை ஒரே இடத்துல ரொம்ப அதிகமான வலி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். மூன்றாவதாக வந்து குழந்தையுடைய அசைவு குறைதல். 28 வாரம் முடிஞ்சாலே உங்களுக்கு வந்து ரெகுலராக குழந்தையுடைய அசைவு உங்களுக்கு தெரிய வரும். குழந்தை அசைவு தெரியலனாலும் அதுவும் ஒரு அபாயகரமான அறிகுறி தான். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, மருத்துவமனைக்கு போயிட்டு குழந்தையுடைய ஹார்ட் ரேட்டை செக் பண்ணணும். ஸோ குழந்தையுடைய அசைவு குறைஞ்சாலும் நீங்கள் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு போக வேணும். நான்காவது வந்து வாட்டர் லீக்கேஜுங்க. பனிக்கூட உடைஞ்சிருக்குதா இல்லை சிறுநீர் போகுதா அப்படின்றது தெரியாமலேயே தாமதமாக மருத்துவமனைக்கு வரீங்க. அதனால் வந்து உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எந்த தண்ணி யோனி பையிலேருந்து போனாலும் சரி, இல்லை சிறுநீர்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் சரி, மருத்துவமனைக்கு உடனடியாக போகணுங்க. குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அது வந்து பாதிப்பு ஏற்படலாம். நீங்கள் தாமதமாக போனீங்கன்னா அது வந்து குழந்தையுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஸோ பனிக்குடம் லீக்கேஜ் இல்லை எந்த தண்ணி உங்களுக்கு லீக் ஆனாலுமே நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். ஐந்தாவதாக வந்து நார்மலான வந்து வாந்தி வந்து எல்லாருக்குமே இருக்கும், நார்மல் தான். தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பர்சிஸ்டண்டாக வாமிட்டிங் இருந்துச்சுனாலும் டீஹைட்ரேஷனில் போயிடுவாங்க. அது வந்து மதருக்கும் குழந்தைக்கும் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்க. ஆறாவது வந்து கடுமையான தலைவலி, கண் பார்வை வந்து மங்குதல்ங்க. இது வந்து அதிகமாக இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிற கர்ப்பிணிகளுக்கு வந்து ஏற்படலாம். தலைவலி, மங்கலாக தெரிதல், இது ரெண்டுமே வந்து இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த நிலைமை வராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரத்த அழுத்தத்தை வந்து ரெகுலராக பரிசோதனைக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கான மாத்திரைகள், உரிய மாத்திரைகள் எடுத்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ இந்த சிவியர் ஹெட்டேக்கு, கண் மங்கலாக தெரியுது அப்படின்னாலும் அது வந்து வார்னிங் சைன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும். நீங்கள் தாமதமாக வீட்டிலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா வலிப்பு ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எந்த பாதிப்பு வேணாலும் ஏற்படலாம். அதனால் கடுமையான தலைவலி மற்றும் கண் மங்கலாக தெரியுது அப்படின்னாலே வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முகம், கை, கால்களில் எல்லாத்துலேயுமே வந்து வீக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டு பார்ப்பாங்க, ஆல்புமின் இருக்கான்னு பார்ப்பாங்க. மேற்கொண்டு சிகிச்சை வந்து மருத்துவர் வழங்குவாங்க. ஏழாவது அறிகுறியாக வந்து டிஃபிகல்ட்டி ப்ரீதிங் பார்க்குறோம். டிஃபிகல்ட்டி ப்ரீதிங் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்லாம் வந்து ஒரு சில நோயின் காரணமாக மூச்சு விட கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்தாலுமே இதுவும் வந்து ஒரு வார்னிங் சைன்.
8வதாக இருக்கக்கூடிய அறிகுறி என்னவென்றால் ஃபிட்ஸு இல்லை சீஜர் சொல்லுவாங்க. இது வந்து அன்கண்ட்ரோல்டாக பிபி போகும்போது, அதாவது ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும்போதும், அதிகமான தலைவலி, கண் மங்கலாக இருக்குது, கை கால் வீக்கமாக இருக்குது, இது எதுவுமே நீங்கள் கண்டுக்காமல் வீட்லேயே இருந்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த மதர் வந்து ஃபிட்ஸு கண்டிப்பாக வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீஜரோ வலிப்பு வந்துருச்சு அப்படின்னாலே குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரத்த அழுத்தம் வந்து ரெகுலராக நீங்கள் பரிசோதனைக்கு போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான மாத்திரைகளை வந்து அவங்க முன்கூட்டியே உங்களுக்கு வழங்கிடுவாங்க. அப்போது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து ஒரு நார்மலான லெவல்லே இருந்துகிட்ருக்கோம். ஃபிட்ஸு வந்து வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதனால தான் வந்து உங்களுடைய பரிசோதனை வந்து ரெகுலராக நீங்கள் போகணும். ப்ரெக்னன்சி டிப்ஸுன்னு ஒரு சிலது நான் சொல்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பரிசோதனைக்கு நீங்கள் ரெகுலராக போகணும். மருத்துவர் உங்களை எந்த டைமுக்கெலாம் உங்களை வர சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த டைமுக்கு கண்டிப்பாக பரிசோதனைக்கு போக வேண்டும். 2வது வந்து மருத்துவர் கொடுக்குற மாத்திரைகளை வந்து கரெக்டாக வந்து சாப்பிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாந்தி இருக்கிற தொந்தரவால் மாத்திரைகளை எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா குழந்தைக்கும் வந்து பிரச்சனைகள், அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா கால்சியம் மாத்திரை கொடுப்பாங்க, அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுடைய உடல் நலனுக்கும் குழந்தையுடைய உடல் நலனுக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய மாத்திரைகள். அதனால் வந்து மாத்திரைகளையே நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். 3வது வந்து தண்ணீர் வந்து குடிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாந்தி தொந்தரவால் தண்ணீர் வந்து குடிக்காமல் விட்டுடுவீங்க. ஸோ டீஹைட்ரேஷன் போவீங்க, வாமிட்டும் எடுப்பாங்க, தண்ணீரும் குடிக்க மாட்டாங்க, ஜூஸும் குடிக்க மாட்டாங்க. ஸோ உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படும். 4வதாக உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு வீட்டுக்கு போகணும். ஒவ்வொரு பரிசோதனை டைமும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பரிசோதனையை முடிக்க வேண்டும். அதாவது ஒரு கர்ப்ப காலத்தில் குறைஞ்சது 5 முறையாவது நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் எல்லா பரிசோதனையும் செஞ்சுருக்கணும். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் ஏற்படுகிற வார்னிங் சைன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வந்து ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷனை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நீ கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான தகவல்களை நான் வந்து தொடர்ந்து வீடியோவாக போடுறேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் உங்கள் செவிலியர். இவ்வளோ நேரம் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன். லைவ்லையுமே போட்டிருக்கேன். பார்க்க வேண்டியவங்க தேவைப்படுறவங்க அந்த லைவ்மே செக் பண்ணி பாருங்கள்.